ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, எனது சியான் விக்ரம் அவர்களை அவரோட அடுத்த படத்தோட டேரக்டர்ஸை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா நண்பாஸ், என்ன லேட்டஸ்ட் தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் சௌக்கியமா நண்பாஸ் சியான் 63யோட ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இந்த படத்தை எப்படியாவது 3 மாசத்துக்குள்ள முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அண்ட் சியான் விக்ரம் அவர்கள் தொடர்ந்து படத்தோட ஷூட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்னதான் ஷூட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சியான் விக்ரம் அவர்கள் அவரோட அடுத்த படங்களுக்கான டைரக்டர் லைன் அப்பையும் ஒரு சைடு சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. லேட்டஸ்டா வந்த தகவலின்படி டான் ஃபேமான சிபி சக்கரவர்த்தி அவர்களும் பிளாஸ்ட் படத்தோட டைரக்டரும் சியான் விக்ரம் அவர்களை சந்திச்சு அவருக்கு ஒரு புது கதையை சொல்ல போறதாக லேட்டஸ்டா தகவல்களும் வந்திருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ரீசெண்டா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ரஜினிகாந்தோட 173 படத்தை பண்றதா இருந்தது. ஆனா சில பல காரணத்தினால அந்த படம் டேக் ஆஃப் ஆகல. சோ அந்த படத்தோட ஸ்டோரியை தான் மோஸ்ட்லி சியான் விக்ரம் சாருக்கு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் சொல்ல இருப்பதாக லேட்டஸ்டா தகவல்களும் சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஹிட் ஆன பிளாஸ்ட் படத்தோட டைரக்டரும் சியான் அவர்களை சந்திச்சு ஒரு புது ஸ்டோரியை அவருக்கு நரேட் பண்ண இருக்கிறதாகவும் லேட்டஸ்டா தகவல்கள் வந்திருக்கு. சோ இவங்க 2 பேர் தான் டைரக்டர் லிஸ்ட்ல ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கிறாங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் சியான் அவர்கள் எந்த டைரக்டரை சூஸ் பண்றாருன்னு. சோ அவ்வளவுதான் நண்பாஸ், இதுதான் சியான் விக்ரம் சாரோட அடுத்த மூவிஸை பத்தின லேட்டஸ்ட் தகவல்கள். சோ உங்களுக்கு இந்த 2 டைரக்டர்ஸ்ல எந்த டைரக்டர் சியான் விக்ரம் சாரோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ மறக்காம அந்த படத்தோட டைரக்டரோட நேமை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.